ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்கு ஒரு கிராமமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பிரிக்க பழமொழி இருக்குது. இந்த 21ஆம் நூற்றாண்டுலேயும் உலகம் முழுவதும் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு பெரும்பாலும் பெண்கள்கிட்ட தான் இருக்குது. பெண்களுக்கான அடையாளமாக லட்சணமாக குழந்தை வளர்ப்பு உலகம் முழுவதும் சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 குழந்தைகளுக்கு தாயான ஒரு பெண் மூன்றாவதாக ஒரு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா என்னாகும்? நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேச போகிற படத்தோட பேர் த பேனிஷ்மெண்ட். 2007ஆம் வருடம் வெளியான திரைப்படம். இது ரஷ்யன் திரைப்படம். இந்த படத்தோட இயக்குனர் பேர் ஆண்ட்ரே. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கார் பல்வேறு நிலப்பகுதிகள் வழியாக மிக விரைவாக வரக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. கிட்டத்தட்ட 3 நிமிடம் நீளக்கூடிய காட்சி இது. கிராமம், நகரம், மாநகரம், தொழிற்சாலைகள் நிறைந்த இடம், இதன் வழியாக அந்த கார் தாண்டி வருது. மழை பெஞ்சிட்ருக்கு, கார் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. ஒரு ரயில்வே கிராசிங்கில் நிற்கும் போது தான் காருக்குள்ளே யார் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அவருக்கு இடது கையில் குண்டடிப்பட்டுருக்கு. ரத்தம் நிறையா போகாமல் இருக்கிறதுக்காக அவர் பெல்ட்டை வச்சு கட்டி வச்சுருக்காரு. அவரோட தம்பி வீட்டுக்கு வர்றாரு. குண்டடிப்பட்டவர் பேர் மார்க், தம்பியோட பேர் அலெக்ஸ். தம்பி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இல்லை, அவர் வேண்டாம், நீ ஏன் புல்லட் எடுத்துருன்னு சொல்லிடுறாரு. நான் வந்திருக்க விஷயம் குடும்பத்துக்கு தெரிய வேண்டான்னு சொல்கிறாரு. இப்போ அண்ணன் தம்பி பேசிக்கிற அந்த உரையாடல் இருக்குது. தம்பிக்கிட்ட பூர்வீக வீட்டை விற்ற வேண்டியதானன்ற மாதிரி அண்ணன் சொல்கிறாரு. தம்பி சொல்கிறாரு, இடையில ஒரு 2 மாதம் ஒரு வேலையை வெளியூர் போகிறேன், பணம் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி கேட்கும்போது அது பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ இந்த காட்சி முடிஞ்சு அடுத்த காட்சியிலே தம்பி அவர் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு ட்ரெயினில் அந்த பூர்வீக ஊருக்கு போகிற காட்சி வருது. ஆரம்ப காட்சியிலே நமக்கு என்ன புரிஞ்சிருது அப்படின்னா, இந்த படம் மிக மிக நிதானமான படம். காட்சி அமைப்பும் வசனங்களும் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய படம் இது. 2வது காட்சியும் அப்படி தான். அவங்க அந்த ஊருக்கு இறங்குறாங்க. அங்கேருந்து அவங்க பூர்வீக வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீடு சில மாதங்களாக பூட்டி கிடக்கு. அண்ணன் அந்த வீட்டுக்கு போகவும் வரவுமாக தான் இருக்கார். தம்பி கடைசியாக அந்த வீட்டுக்கு 12 வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ தான் முதல்ல குடும்பத்தை கூப்பிட்டுட்டு அங்கே வந்திருக்காரு. அந்த வீட்டை சுற்றி அவங்க அந்த ஜன்னல்களை பலகையால் அடைச்சி வச்சுருக்காங்க வெளியிலேருந்து. ஏன்னா கண்ணாடிகளை யாரும் கல்லெறிஞ்சு உடச்சிடக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ இவர் அலெக்ஸ் எல்லா பக்கமும் ஏணியை போட்டு ஏறி அந்த பலகைகளை ரிமூவ் பண்ணுறாரு. வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வருது. இப்போ இவங்க ஒரு வாரம் போல் இங்கே தங்கிட்டு திரும்ப ஊருக்கு போகலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்திருக்காங்க. இப்போ குழந்தைகளை கூட்டுக்கிட்டு அவர் அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு நீர் ஊற்றை பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போகிறார். நீர்ச்சுனை, அந்த வாட்டர் ஸ்ப்ரிங், அதை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போகிறாரு. அது வறண்டு போய் கிடக்குது. அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வருவது. இப்போ இங்கே இதுக்கு நடுவில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவருக்கும் மனைவிக்குமான ஒரு எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் உருவாயிருச்சு. இதை பின்னாடி வசனமாகவும் இந்த காட்சிகள் வருது. ஒரு அந்நியத்தன்மை. மனைவி அவர்கிட்டருந்து ஒரு மன விளக்கத்தோடு இருக்காங்க. அவரும் அப்படி தான், பெருசாக இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த காட்சிகள், ஆரம்ப காட்சிகள் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு மனைவி கணவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க 3வது முறை கர்ப்பமாக இருப்பதாக சொல்கிறாங்க. அவர் அதுக்கான ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு, அவர் அதுக்கான பதிலை சொல்கிறதுக்கோ இல்லை மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, அது உன்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவர் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே ஆடி போய் எந்திரிச்சு கிளம்பி போயிடுறாரு. அப்படியே ஓடிட்டே இருக்கார். போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அவங்க அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறார். நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பட் இவர் ஆனால் அங்கே போகாமல் திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாரு. அப்புறம் மறுநாள் அக்கம் பக்கத்தில் உள்ள தெரிஞ்சவங்கள, நண்பர்களை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இப்போ இந்த காட்சிகள் முடிஞ்சு திரும்ப அவங்க கணவனும் மனைவியும் தனியாக பேசக்கூடிய சூழ்நிலை வரும்போது இவர் கோவப்பட்டு மனைவியை அடிச்சிடுறாரு. ஏன்னா இவர் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லாமல் ஒரு மர்மமான புன்னகை அவங்க கிட்டேருந்து வந்த உடனே அவர் அடிச்சிடுறாரு. அதன் பிறகு திரும்ப அங்கே உள்ள சொந்தக்காரங்க நண்பர்கள் கூடி இருக்கும்போது அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு. நான் இந்த மாதிரி ஊருக்கு வந்திருக்கேன், நீ பார்க்கவான்னு சொல்கிறாரு. இவர் இங்கேருந்து கிளம்பி போகிறார். அலெக்ஸ் மார்க்கை பார்க்க போகிறாரு. இப்போ 2 பேர் பேசிக்கிடும்போது மார்க்கிட்ட அலெக்ஸ் நடந்த விஷயத்தை சொல்கிறார். இந்த மாதிரி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்கிறேன், யாருன்னு கேட்டாலும் சொல்லலை, இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கிட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மார்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வீட்டில் மேலே ஒரு டேபிள் ட்ராவில் துப்பாக்கி வச்சுருக்கேன், உன்னோட கால் தான், நீ அப்படி முடிக்கனாலும் முடி, இல்லை அவளை அபார்ட் பண்ண சொல்லிவிட்டு நீ உறவை தொடர்றதா இருந்தாலும் தொடரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இப்போ மார்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் ஃபேமிலியை கைவிட்டுட்டார். அவங்க இருக்காங்க, பட் ஆனால் எந்த தொடர்பும் கிடையாது. அவங்ககிட்ட கம்ப்ளீட்டாக விலகி வந்துட்டார். அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அதையே இவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, உன்னால் அப்படி முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இவர் தம்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை, எனக்கு என்னோடய குழந்தைகள் வேணும் அப்படின்னு. இப்போ மார்க் என்ன சொல்கிறாருன்னா, நீ சீட்டுக்கட்டில் ஆடும்போது உனக்கு என்ன கார்டு வருதோ அதை வச்சு தான் நான் விளாட முடியும், இதை எப்படி நீ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இதுக்கு பிறகு திரும்ப இங்கே இவர் வீட்டுக்கு மனைவி கூட பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் யார் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட விரும்பலை, இந்த குழந்தைய கலைச்சிடலாம்,
நம்மளோட உறவு எப்பயும் போல இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த சம்பவங்கள் படத்தோட முதல் 1 மணி நேரத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்றத நீங்கள் என்றைக்காவது படத்தை பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு பிறகு சொல்கிறது வந்து இந்த படத்தை பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணிடும் உங்களுக்கு. இந்த படம் வந்து இது எதை பற்றினது, இல்லை இது ஃபிலசாஃபிக்கல் என்ன பேசுது அப்படின்றதான் முக்கியம். இந்த படத்தோட நாயகி வந்து ஒரு மெலன்காலியா மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஒரு டிப்ரெஷன்னு சொல்லலாம், உளச்சோர்வுன்னு சொல்லலாம். நீங்கள் இதுக்கு ஈக்குவலாக எந்த படத்தில் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, கொட்டுக்காளின்ற படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கதாநாயகி வந்து அந்த மெலன்காலியா மூடில் தான் இருக்காங்க. அவங்க எதையுமே பேசுறதில்ல, அவங்க எதையோ நினச்சி அப்படியே செட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். அதிலிருந்து வெளியே வர அவங்க தயாராக இல்லை. அப்போ இந்த கதாநாயகி அலெக்ஸோட மனைவியான வேரா வந்து அவங்க அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு சொல்ல முடியாத ஒரு உளச்சோர்வு. அதை பற்றி வெளியில் பேச முடியல, கணவர் கூட பேச முடியல. முக்கியமாக பேசும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி நமக்குள்ளே எப்படி இந்த அந்நியத்தன்மை வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அவர் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை வந்து அந்த உறவு ஒரு மாதிரி ஒரு சுமூகம் இல்லாத உறவாக மாறிடுச்சு. ஏன்னா காதலிக்கும் போது இருக்கக்கூடியது வந்து கல்யாணம் ஆன பிறகு இல்லாமல் போயிடும். எஸ் ராமகிருஷ்ணன் கூட அதை பற்றிலாம் பேசியிருக்காரு. அப்போ 10-12 வருடங்கள் ஆயிடுச்சு. பெரிய பையனுக்கு 10 வயசு ஆகுது, சின்ன பொண்ணுக்கு 7-8 வயசு ஆகுது. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த பழைய தம்பதிகள் கிடையாது. திருமணம் காதலிக்கும் போதோ திருமணம் ஆன போதோ இருந்த அந்த இதெல்லாம் கிடையாது. மனைவி வந்து ஒரு அந்நியமாக ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு தேவைப்படாத ஒரு நபராக, அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் ரோல் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த அலெக்ஸ் அண்ட் மார்க் இவங்க ஃபேமிலியை பற்றி நமக்கு தெரிய வர்றதெல்லாம் அவங்க அப்பாவை புதைச்ச இடத்துக்கு இவங்க போய் விசிட் பண்ண போகிறாங்க. அது தவிர்த்து அவங்க அம்மாவை பற்றி எந்த ஒரு அடையாளமும் இல்லை படத்தில். இப்போ ரஷ்யா வந்து ஒரு பேட்ரியார்கிக்கல் சொசைட்டி, இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆணாதிக்க சமூகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சொசைட்டியில் பெண்களுக்கான ரோல் அப்படின்றது வந்து அந்த சம்பிரதாயமான ரோல்ஸ் தான். இப்போ சம்பிரதாயமான ரோல்ஸ்லேயே வந்து அவங்க நீடிக்க விரும்பலை. அப்படின்னா இப்போ இந்த மற்ற குடும்பங்களை காட்டும்போது அதில் வந்து ஒருத்தர் ஒரு வயதான ஒரு கேரக்டர் இருக்கார். அவர் தனியாக தான் இருக்கார். அவர் விலங்குகள் வளர்த்துட்டு ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு அவருக்கு ஃபேமிலின்னு யாரும் இல்லை. இன்னொரு நண்பரோட ஃபேமிலியை காட்டும்போது அவருக்கு ஏற்கனவே 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அவரோட மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4வதாக ஒரு பையனை பெற்று கொடுத்துடணும், பையன் இல்லைன்னா என்ன ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆணுக்கான அந்த ரோல், அந்த சொசைட்டியில் உள்ள ரோல். அண்ட் அந்த நண்பர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா வந்து, இப்போ 3 பொம்பளை பிள்ளை இருக்குது, இது கிட்டத்தட்ட வந்து அட் அ டைமில் எனக்கு 4 மனைவிகள் இருக்கிற மாதிரி இருக்குது, மனைவி ப்ளஸ் இந்த 3 பிள்ளைங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறார். இந்த ஜெண்டர் ரோல்ஸ் இதை பற்றின உரையாடல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் வரக்கூடிய பிப்ளிக்கல் அண்ட் மெத்தலாஜிக்கல் ரெஃபரன்சஸ், கிறிஸ்டியன் மெத்தலாஜிக்கல் ரெஃபரன்சஸ். அவங்க இந்த பெண் பிள்ளைகள், ஒரு வீட்டில் 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு அலெக்ஸோட பையனும் பொண்ணும் போகிறாங்க. அவங்க அன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்கிற ஒரு காட்சி இருக்குது. இந்த காட்சிக்கு முன்னாடி அவங்க ஒரு பைபிள் சம்மந்தமான ஒரு உருவத்தை, அதை வந்து அந்த ஜிக்ஸா பசில் அசம்பிள் பண்ணி விளையாடுற அந்த விளையாட்டு இருக்குது. அப்போ இது எல்லாம் அவங்களோட வாழ்க்கையை தான் ரிலேட் பண்ணுது. இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த பிப்ளிக்கல் வசனமாகவும் இந்த ஜிக்ஸா பசிலாகவும் அது வந்து நமக்கு காட்டுறாங்க. முதல்ல வறண்டு போன அந்த நீர் சுனை, அந்த வாட்டர் ஸ்ப்ரிங் வந்து அவங்க வாழ்க்கையில் அது வறண்டு போச்சு, அவங்க வாழ்க்கையில் அன்பு வறண்டு போச்சு அப்படின்ற காட்டுறதுக்கான குறியீடாக கூட இருக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டே வரும்போது இது ஃபிலசாஃபிக்கலாக அந்த படம் எங்கே நிற்குது, இது எதை சொல்ல. ரீசெண்டாக பாட்காஸ்ட் பண்ணேன், சென்டிமெண்டல் வேல்யூவோ இல்லை ஹேம்னட்டோ இல்லை ரெண்டல் ஃபேமிலியோ, இந்த படங்கள் எல்லாம் வந்து இந்த மனித உறவுகள் எப்படி இந்த புதிய நூற்றாண்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டைனமிக்ஸ் என்ன, பர்டிகுலர்லி சென்டிமெண்டல் வேல்யூ, அப்புறம் ஹேம்னட். இப்போ இந்த படங்களில் இந்த கலை அப்படின்றது எப்படி வந்து மனிதர்களுக்கு மீட்சி அளிக்குது அப்படின்ற ஆஸ்பெக்ட் இருக்குது. இப்போ இந்த ஆஸ்பெக்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருடங்கள் வந்து அவங்க சோவியத் ரஷ்யாவாக இருந்திருக்காங்க. 1910களில் ஆரம்பித்து 1990 வரைக்கும் 80 வருஷங்கள் வச்சுக்கிட்டா அங்கே வந்து இந்த கலை இலக்கிய ஸ்பேஸ் அப்படின்றது இல்லாமல் போயிருச்சு. அந்த டைமில் நடந்தது எல்லாமே, உருவாக்கப்பட்ட எல்லாமே வந்து கட்சி சார்ந்து கட்சிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அவங்க அதிலிருந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்காங்க. கலை ஸ்பேஸே இல்லை, ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்பேஸே இல்லை, ஒரு கல்ச்சுரல் ஸ்பேஸே இல்லை அப்படின்ற ஒரு சொசைட்டியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, வேண்டிய பொருட்களை வாங்குறாங்க, குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு கலாச்சார இதுன்னே இல்லை. இன்றைக்கி உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. முதலாளித்துவம் அப்படின்றது வந்து மக்களை அதை நோக்கி தான், அவங்க கொடுக்குறதா என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்க சொல்கிறது தான் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இப்போ நீங்கள் 2ஆம் உலக போர் முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு டிசல்யூஷன் நிலைமைக்கு வந்துட்டாங்க. எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னு சொல்கிறாங்க. மனித வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற கேள்வி அதிகமாகுது. ஏன்னா அந்த போரில் வந்து கிட்டத்தட்ட 70-80 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அதில் 50 லட்சம் பேர் வரைக்கும் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள், யூத படுகொலைகள் நடந்தது.
இதெல்லாம் பார்த்துட்டு வர்ற மக்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து இல்லாமல் போயிடுது. பெரும்பான்மையான மக்களுக்கு இன்றைக்கும் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பெரும்பாலும் நான் ப்ராக்டிஸிங் பீப்புள் தான். அவங்க மதம்னு ஒன்று இருக்கும், ஆனால் கும்பிடலாம் போக மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த காலகட்டத்தை எழுதின இலக்கியவாதிகளான இப்போ ஆல்பர்ட் கேமுன்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த விஷயங்களை பேசும்போது இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த ஹியூமன் கண்டிஷன்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு வரும்போது தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு வழின்ற மாதிரி சொல்கிறார். அப்புறம் அவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதை விட சிறந்த மாற்று வந்து என்டியூர், தாங்கிக்கிட்டு வாழ்கிறது தான். என்னன்னா அர்த்தம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னாலும் நம்ம அதை தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமாக அவர் கதைகளும் கட்டுரைகளும் நாவல்களும் எழுதியிருக்காரு. இப்போ பிளேக் அப்படின்ற நாவலில் தான் அந்த எண்டூரன்ஸ் பற்றி பேசுகிறார். அப்புறம் இந்த மித் ஆஃப் சிசிஃபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இது வந்து கிரேக்க புராணத்தில் உள்ள சிசிஃபஸ் கதையை பற்றின கட்டுரை தான். சிசிஃபஸ் யார் அப்படின்னா, ஒரு கிரேக்க கதாபாத்திரம். அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாள் காலையிலையும் வந்து அவன் பாறாங்கல்ல உருட்டி மலை உச்சி கொண்டு போனோம்னா அங்கே ஒரு கழுகு வந்து அவனை அடித்து அவன் உடம்பு கிழித்து ஈரலை சாப்பிட்ரும். அப்போ அந்த கல் உருண்டு கீழே வந்துடும். அன்றைக்கி சாயங்காலம் வந்து அவன் உடம்புல உள்ள ஈரல் வளர்ந்து உடம்பு சரியாயிடும். திரும்ப அவன் வந்து இந்த கல்லை உருட்டி காலையில் மலை உச்சிக்கு கொண்டு போகணும். திரும்ப கழுகு வரும், அவன் உடம்பு கிழிச்சு ஈரலை சாப்பிட்ரும், கல் உருண்டு கீழே வந்துடும். அவன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டு தான். இந்த வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுன்ற மாதிரி தான். இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. இப்போ இந்த தண்டனை கூட நீங்கள் மனித வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பாருங்கள். குழந்தை பருவத்தை தாண்டி விட்ட ஒவ்வொரு மனிதரும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவங்க இந்த ரூட்டீனுக்குள்ளே தான் மாட்டிக்கிறாங்க. ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் ஒரே மாதிரி ரூட்டீன், அங்கேருந்து வேலைக்கு வந்து அது ஒரு ரூட்டீன், குடும்ப தலைவி ஆகிட்டா அது ஒரு ரூட்டீன், குடும்ப தலைவர் ஆகிட்டாக இந்த ஒரே போல் வாழ்க்கை, செக்கு மாட்டு வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையில் நாம் அர்த்தப்படுத்திக்கிடக்கூடிய, அர்த்தம் தரக்கூடிய காரியங்களை செய்யணும். உறவுகள் நமக்கு வேணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிப்ரெஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி யாருக்குன்னா வரும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்றது டிப்ரெஷன் தான். ஒரு ஃபேமிலியில் ஒரு நபருக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு, அது பெண்ணாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து இந்த படம் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் பின்னாடி அவரோட இன்டர்வியூஸை படித்து பார்க்கும்போது அவர் வந்து இந்த கதை யூனிவர்சலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்கள், அது காரோ டெலிஃபோனோ, இங்கே எக்ஸாக்டாக எந்த பீரியட்னு சொல்ல முடியாது. 80s, 90s, 2000. ஏன்னா யாரும் செல்ஃபோன் பயன்படுத்தலை, லேண்ட்லைன் ஃபோன்ஸ் மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் இந்த படத்தில் காட்டக்கூடிய இடங்கள், இது வந்து ரஷ்யன் திரைப்படமாக இருந்தாலும் இந்த படம் வந்து ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் மால்டோவா இந்த 3 நாட்டில் தான் நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதனால் இதுக்கு வந்து ஒரு இடமற்ற காலமற்ற தன்மை வந்துடுது. உலகத்தில் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த படத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. வசனம் ரஷ்யனில் தான் இருக்குது, பட் ஆனால் மிக குறைவான வசனங்கள் தான், ரொம்ப ரொம்ப நிதானமான காட்சிகள், குறைவான வசனங்கள். அந்த பின்னணி இசை வந்து அந்த ஓப்பரா ஸ்டைல் மியூசிக், அந்த பெரிய அந்த ஓப்பரா நாடகங்களுக்கு இசைக்கக்கூடிய அந்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காங்க. அண்ட் படம் எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அதே இடத்துல தான் முடியுது. முதல்ல இந்த ஃப்ரேமில் எந்த காட்சி வந்துச்சோ அதே காட்சியில் தான் அதே இடத்துல அந்த படம் முடியுது. ஆரம்ப காட்சியில் வந்து அந்த இடத்த வந்து உழுது போட்டிருப்பாங்க விவசாயத்துக்காக. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கரசக்காடு மாதிரி ஒரு இடம் தான் அது. அந்த வழியாக தான் அந்த கருப்பு கலர் கார் வரும். கடைசியாக முடியும் போது அந்த வழியாக தான் அந்த கார் திரும்ப போகிற மாதிரி முடியும். அண்டு அப்போ உழுது போட்டிருந்த இடம் வந்து இந்த கார் திரும்ப போகும்போது வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அறுவடை பண்ணி பெண்கள்லாம் வந்து அதை ஒரு பாட்டு, அந்த ஊரில் உள்ள ஒரு பாட்டை பாடிட்டு அவங்க எடுத்து வச்சுட்ருக்கிற மாதிரி அந்த காட்சி முடியுது. துன்பியல் படங்களை வந்து மக்கள் பார்க்க விரும்புறதில்ல. உங்களுக்கு கிரீக் ட்ராஜடி மாதிரி ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு படம் பார்த்தாலும் வருஷத்தோட முடிவில் ஒரு 4-5 படங்கள் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் இந்த வருஷத்தில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட முடிவில் நினைவு இருக்கக்கூடிய 4-5 படங்களில் கண்டிப்பாக இதுவும் ஒன்றா இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.